சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அவமானம், பெருத்த அவமானம். பேரரசர் இப்படி பேசுவார் என்று கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. நான் தான் முதலிலேயே சொன்னேனே, அன்று நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அதை பற்றி பேசுவது பொருத்தமில்லை என்று. அதற்காக அன்று நடந்ததையே நினைத்துக் கொண்டிருப்பாரா? மிக எளிதாக சொல்லிவிட்டீர்கள். நீங்களே படைத்தலைமை பொறுப்பை கேட்டுவிட்டு பிறகு வந்து வேண்டாம் என்கிறீர்களே, ஏன்? அந்த கேள்விக்கு நம்மால் விடை சொல்ல முடிந்ததா? போதும், நிறுத்து. அவர் விட்டாலும் திரும்ப திரும்ப விடாமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். என்னதான் அவர் பாண்டிய நாட்டின் பேரரசராக இருக்கட்டுமே, அதற்காக உடன் பிறந்த அக்காள் வந்து கேட்கிறாள் என்று கூட நினைக்கவில்லையே. அதுதான் போகட்டும். நான் அவருக்கு ஆயுத பயிற்சி தந்த ஆசான் அல்லவா? எனது கோரிக்கையை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. நமது கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அரசர் அதை மறுக்கப் போவதில்லையே. தகுதி உள்ளவனுக்காக நாம் சென்று கேட்டிருந்தால் அவர் தர மறுக்கப் போவதில்லையே. பார்த்தாயா மகேந்திரா, உன் தாய் சொல்வதை? உனக்கு தகுதி இல்லை என்று உன் தாயே சொல்கிறாள். இப்படி ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு அங்கு வந்தவள் எப்படி பேசியிருப்பாள் என்று நீ நினைத்துப் பார் மகேந்திரா. மன்னர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் யோசித்து யோசித்து நானே பதில் சொன்னேன். இவள் ஓரிரு வார்த்தைகளுக்கு மேல் பேசவில்லை. ஒருவேளை இவளும் என்னோடு சேர்ந்து கொண்டு பேசியிருந்தால் மன்னர் சற்றேனும் மனம் மாறியிருப்பார். ஏனம்மா இப்படி செய்தீர்கள்? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். மகன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் தாய் அவனுக்காகவே வாழ்வாள் என்பார்கள். பிள்ளை மனம் கல்லாக இருந்தாலும் தாய் அவனையே நினைத்து பித்து பிடித்தவளாக இருப்பாள். அதற்காகத்தானே பிள்ளை மனம் கல்லு, பெற்ற மனம் பித்து என்று பழமொழி கூறினார்கள். அந்த பழமொழியை மாற்றிவிட்டீர்களே, ஏன்? மகேந்திரா, உன் தந்தை சொல்வதையே வேத வாக்காக கருதி என்னவெல்லாம் பேசுகிறாய்? நமது சங்க பாடல்களில் ஒன்று இரண்டையாவது நீ படித்திருந்தால் இப்படிப்பட்ட தவறு ஏன் நடக்கப் போகிறது? ஒரு தாய் தன் பிள்ளையை பற்றி சொல்லும் பொழுது, ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோனாக்குதல் தந்தை கடனே என்கிறாள். பிள்ளையை பெற்றெடுப்பவள் தாய்தான், ஆனால் அவனை சான்றோனாக வளர்ப்பது தந்தையின் கடமையாகும். உன் தந்தை அதை சரியாக செய்தாரா? நீ மது அருந்தும் போது அதை அவரே ஊற்றி கொடுத்தார். நீ மங்கையரை மானபங்கம் செய்த போது அதை மறைப்பதற்கு துணை போனார். அதன் விளைவைத்தான் உங்களோடு சேர்ந்து நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது மட்டும் என்ன, இன்னும் காலம் கடந்து விடவில்லையே. இனி செய்வதற்கு என்ன இருக்கிறது? மன்னரின் துணை இல்லாமல் உன்னுடைய திறமையால் ஏதேனும் ஒரு சாதனையை செய்து காட்டு என்று நிபந்தனை விதித்திருக்கிறாரே மன்னர். மாமன்னர் சொன்னது போல் நீ எதையாவது சாதித்து காட்டிவிட்டால் உபதளபதி என்ன, வெகு விரைவில் பிரதம தளபதி பதவியை நான் உனக்கு பெற்றுத் தருகிறேன். அழகம்மே, அவன் சாதிப்பதெப்போது? அதைக் கண்டு நாம் பூரிப்பதெப்போது? அவன் ஒரு பதவியில் அமர்ந்து உயர்வானா என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் உறுதியாக கூறுகிறேன். நமது விருப்பத்தை மறுத்த பாண்டிய மன்னருக்கு நான் இனி உண்மையானவனாக இருக்க மாட்டேன். இது மட்டும் உறுதி. சிறைப்பட்ட காதலரை விடுவிப்பதற்கு இத்தனை நாட்களாக ஆண் உடைக்குள் சிறைப்பட்டிருந்தாய் அல்லவா? இப்போது இந்த மாளிகையில் சிறைப்பட்டிரு. என்ன பார்க்கிறாய்? இது உன்னை கொல்வதற்காக அல்ல, உன் பாதுகாப்பிற்காக. ஏனென்றால் நீயும் ஒரு பெண் தானே. ஒரு பெண் எத்தகைய துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வாள். ஆனால் தன் கற்பிற்கு பங்கம் ஏற்படுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டாள். இதை வைத்துக்கொள்.
தன் அண்ணியின் இறுதி சடங்கிற்கு சென்ற தாமரை இன்னும் திரும்பி வரவில்லையே. ஏதோ தான் ஏமாந்து விட்டோம் என்ற கோபத்தில் இங்கு கொண்டு வந்து என்னை அடைத்திருந்தாலும் என் கற்பை காப்பாற்றிக் கொள்ள ஒரு கட்டாரியையும் தந்துவிட்டு சென்றவளாயிற்றே. நிதானமாக நிலைமையை எடுத்துக் கூறி அவளுக்கு புரிய வைத்தால் நிச்சயம் என்னை விடுவிக்க செய்வாள். ஆனால் இருங்கோவேளின் எதற்கு சம்மதிப்பானா? வீரபாண்டி என்ற வேடத்தில் என்னை காதலித்தது இருங்கோவேள்தான் என்று எனக்கு தெரிந்திருந்தால் அப்பொழுதே அவனை கொன்று சோழ நாட்டின் குலப்பகைவனை கொன்று விட்டேன் என்று மாமன்னரிடம் சென்று வெற்றி முழக்கம் முழங்கியிருப்பேனே. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. என் வாழ்க்கையை சூனியமாகிவிட்டது. திசை தெரியாத கப்பல் போல் தவிக்கும் நிலை ஏற்பட்டு விட்டது. உணவருந்து என்ன வைத்தியர் முத்து அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? சிறையில் வந்து விழுந்த போது ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போட்டுக் கொண்டீர்களா? நீங்கள் தான் வைத்தியராயிற்றே, அதற்கான மருத்துவத்தை இவ்வளவு நாட்களாக செய்யாமல் இருந்திருப்பீர்களா என்ன? ஆமாம், சில மூலிகைகளை கொண்டு வந்து இரும்பில் பூசினால் அது வளைந்துவிடும் என்கிறார்களே, அப்படி ஏதாவது செய்து இந்த இடத்திலிருந்து தப்பித்துச் சென்றிருக்கலாமே. என்ன பார்க்கிறாய்? இவ்வளவு நாட்கள் ஏன் உன்னை விட்டு வைத்தோம் தெரியுமா? எங்களை வழிநடத்த எங்கள் மன்னர் இருங்கோவேள் இல்லாத காரணத்தால் தான். ஆனால் இப்பொழுது அவர் வந்துவிட்டார். என்ன? இருங்கோவேள் வந்து விட்டானா? எங்கள் மன்னரையா பெயர் சொல்லி ஏக வசனத்தில் பேசுகிறாய்? உன்னை நீ ஒரு பெண் என்பதால் உன்னை ஏதும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் எங்கள் மன்னர். ஆனால் இனி ஒரு முறை இப்படி பேசினால் நான் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டேன். நான் அடிக்கும் அடியால் நீ உயிர் பிழைக்க மாட்டாய். எச்சரிக்கையாக பேசு. நான் இப்போது எதற்காக வந்தேன் தெரியுமா? இப்போது எங்கள் மன்னர் எங்கிருந்து வந்திருக்கிறார் தெரியுமா? சோழ நாட்டின் தலைநகரிலிருந்து. தெரியும். வளவன் என்ற வேடத்தில் உங்கள் மன்னர் அங்கு மறைந்திருந்தார் என்று எனக்கும் தெரியும். அது மட்டும் தானே தெரியும். அவர் இப்போது அங்கு என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்பது தெரியுமா? ஓ, அப்படி என்ன செய்து விட்டார் உங்கள் மன்னர்? எங்கள் சோழகுல தீபத்தை அணைத்து விட்டாரா? அல்லது எங்கள் மாமன்னர் கரிகாலரை மறைந்திருந்து கொன்று விட்டாரா? இதெல்லாம் வெறும் பகல் கனவு. அந்த கனவு நிச்சயம் விரைவில் நிறைவேறும். ஆனால் எங்கள் மன்னர் கையால் மடியும் பாக்கியம் இன்னும் அந்த கரிகாலனுக்கு கிடைக்கவில்லை. ஏற்கனவே ஒரு முயற்சி நடந்து அது நிறைவேறாமல் போனதால் போனால் போகட்டும் என்று இப்போதைக்கு கரிகாலனை விட்டு வைத்திருக்கிறார். வேறென்ன சாதனை செய்து விட்டார் உங்கள் மன்னர்? நீயும் உன் தந்தையும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து பிடித்துக் கொடுத்தீர்களாமே. எங்கள் மன்னரின் நண்பர் அழுந்தூர் வேளார் விஜய பூபதியை, அவரை சிறையிலிருந்து மீட்டுக் கொண்டு வந்து விட்டார் எங்கள் மன்னர். என்ன இதற்கே இப்படி திகைத்து போய்விட்டாய்? இனிமேல் தானே புதிய புதிய திட்டங்கள் உருவாகப் போகின்றன. ஆங்காங்கே திரட்டி வைக்கப்பட்டிருக்கும் படைகள் ஒன்று சேரப் போகின்றன. பெரும் படையெடுப்பு நடக்கப் போகிறது. மிளலை கூற்றத்தை அந்த கரிகாலன் எப்படி இடித்து தள்ளி மண்மேடாக்கினானோ அதே போல பூம்புகாரை இடித்து தள்ளப் போகிறோம். ஆனால் அதை மண்மேடாக குவித்து வைக்க மாட்டோம். அருகிலேயே கடல் இருக்கிறதே, அதில் தள்ளி கரைத்து விடப் போகிறோம்.
நிறுத்து! ஏன் இப்படி சிரிக்கிறாய்? ஊமை என் கனவு கண்டு சொல்ல செவிடன் கேட்டு தலையாட்டிய கதை போல் இருக்கிறது நீங்கள் கூறியது. எத்தனை முறை படையெடுப்பு நடத்தி தோற்று போனீர்கள் என்ற நினைவே உங்களுக்கு இல்லையா? காட்டுக்குள் வந்ததும் கனிவுதான் கரைந்து விட்டது, கணக்குமா மறந்து விட்டது? பாறையில் மோதிய அலை போல் மீண்டும் மீண்டும் உடைப்பட்டு திரும்பி வந்ததை மறந்து விட்டீர்களா? மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டோம். ஆனால் இந்த முறை சோழ நாடே இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விட்டது என்ற செய்தியோடு உன்னை வந்து பார்க்கிறேன். பெருந்தேவி, ஏன் உனக்கு இவ்வளவு அவசரம்? எதற்காக என்னை விட்டு இவ்வளவு விரைவாக பிரிந்து சென்று விட்டாய்? அரண்மனையில் வாழ்ந்த போதும், ஆரண்யத்தில் வந்து வாழ்ந்த போதும் ஒரு சிறு வருத்தம் கூட இல்லாமல் மாறாத புன்னகையுடன் காட்சி தந்தாய். அந்த அற்புதமான புன்னகையை ஏன் மறைத்துக் கொண்டாய்? நோயாளி ஆகிவிட்ட உனக்கு போதிய சிகிச்சை கூட தர முடியாமல் கானகத்தில் வாடும்படி செய்துவிட்டேனே என்று வருந்திய நான் அதற்காக ஆறுதல் சொல்ல வரும்போதெல்லாம் நீ எனக்கு தேர்தல் சொல்லி அனுப்பி வைப்பாய். அந்த உறுதிமிக்க பேச்சுக்கெல்லாம் இன்று இடம் தராமல் ஏன் இறுதி தேடிக்கொண்டாய் பெருந்தேவி? பிரபு, 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 பிரபு. பெருந்தேவி, வாழ்நாளெல்லாம் துன்பத்தையே அனுபவித்த நீ நாம் மிடலை கூட்டத்தின் அரண்மனையில் வாழ்ந்த சிறிது காலம் தானே மகிழ்ச்சியை அனுபவித்தாய். வெண்ணெய் திரளும் போது பானை உடைந்தது என்பது போல் நம் வேளிர்குடியின் புகழ் ஓங்கும் நேரத்தில் அந்த கரிகாலன் குறுக்கிட்டு நம் கனவுகளை சிதறடித்து விட்டான். அவன் மீது கொண்ட வஞ்சத்தை தீர்க்க வேண்டியவன் நான் தானே. நீ ஏன் அதை செய்ய நினைத்தாய்? நானே உன்னை பின்தொடர்ந்து வந்து தடுத்தும் கேட்காமல் ஏன் அவ்வளவு வேகமாக பூம்புகாருக்குள் நுழைந்தாய்? உன்னுடைய மரணத்தை அவ்வளவு அவசரமாக தேடிக்கொள்ள நினைத்தாயா? ஒரு முறை நீ என்னிடம் சொன்னாய், நினைவிருக்கிறதா? இந்த வாழ்க்கைக்கு நிச்சயம் வெகு விரைவில் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். நாம் நமது நாட்டை நிச்சயம் பெறுவோம். நம் வேளிர் பரம்பரை மீண்டும் அரியாசனம் ஏறும். தாங்கள் நம் வேளிர் குலத்தின் புகழை பேரரசர்களுக்கும் மேலானதாக உயர்த்துவீர்கள். எனக்கு அந்த நம்பிக்கை எப்போதும் உண்டு. பிரபு, உங்கள் லட்சியம் நிறைவேறுவதை என் கண்ணால் பார்க்க வேண்டும். நானும் அதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு பிறகு இதோ இந்த மஞ்சள் குங்குமத்தோடு சுமங்கலியாக உங்களுக்கு முன்பே இந்த உலகத்தை விட்டு போய்விட வேண்டும்.
பெருந்தேவி, நீ சொன்னது போலவே சுமங்கலியாக போய்விட வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டாயா? இனி நாம் ஆசைப்பட்டபடி இவன் லட்சியம் நிறைவேற வழியில்லை. நாமே அதை நிறைவேற்றுவோம் என்று சென்று உன் மரணத்தை நீயே தேடிக்கொண்டாயா? தேடிக்கொண்டாயா பெருந்தேவி? தேடிக்கொண்டாயா? பெருந்தேவி, பெருந்தேவி, என்னை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டாயே. தனியாக நான் என்ன செய்வேன் பெருந்தேவி? பெருந்தேவி, நான் என்ன செய்வேன் பெருந்தேவி? சிறுங்கவேள், என்ன இது? நீ இப்படி அழுவதை இதுவரை நான் பார்த்ததில்லையே. ஏன், நீ கண்ணீர் வடிப்பதை கூட நான் கண்டதில்லையே. இன்று என்ன நேர்ந்தது? என்னை என்ன செய்ய சொல்கிறாய் நண்பா? பூம்புகால் இருந்தவரை பெருந்தேவியின் மரணத்திற்காக வாய்விட்டு கூட என்னால் அழ முடியவில்லையே. அவள் சவ அடக்கத்தில் கலந்து கொண்ட போதும், அவள் சமாதிக்கு அருகிலேயே நின்ற போதும் என்னை மீறி நான் அழுது விட்டாள். இவள் எரிந்த கட்டாரியை மார்பில் தாங்கிக் கொண்ட வாலிபனுக்கு, அதுவும் ஒரு உழவனுக்கு, எதற்கு இவ்வளவு துக்கம்? இவன் எதற்கு அழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு தோன்றிவிடுமே என்று என்னை நானே கட்டுப்படுத்திக் கொண்டேன். தாமரைக்கு முன்னால் கூட அவள் அண்ணியின் மரணத்திற்காக நான் கலங்கவில்லை என்பது போல் காட்டிக்கொண்டேன். நண்பா, உன் நிலை எனக்கு புரிகிறது. இரும்பு மனம் கொண்டவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் உன் மனதில் பெருந்தேவியின் மீது எவ்வளவு அன்பு இருந்தது என்பதை நான் அறிவேன். அங்கு அந்த அளவிற்கு கட்டுப்பாடாக இருந்த நான் இங்கு வந்து பெருந்தேவி நாடுகளை பார்த்தவுடன் என்னையும் அறியாமல் கதறிவிட்டேன் நண்பா. அதிலும் அவள் ஒருமுறை உங்களுக்கு முன்னால் மஞ்சள் குங்குமத்துடன் மடிந்து விட வேண்டும் என்று சொன்னது என் மனதை கலங்க வைத்து விட்டது. நண்பா, தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா பெண்களுக்கும் இயல்பாக உள்ள விருப்பம்தான் அது. ஆனால் பேரரசர்களும் சிற்றரசர்களும் ஒருவரோடு ஒருவர் பகை கொண்டு களத்திற்கு சென்று போர் புரிவதே வாழ்க்கையாக அமைந்துவிட்ட நிலையில் பெரும்பான்மையான பெண்களின் விருப்பம் நிறைவேறுவதில்லை. ஆனால் என் தங்கை கணவனால் வெல்ல முடியாமல் போன பகைவனை தான் கொல்ல வேண்டும் என்று சென்று வீரமரணம் அடைந்திருக்கிறாள். தன் விருப்பப்படி மஞ்சள் குங்குமத்துடன் மறைந்து நம் நெஞ்சத்தில் நிலையாக நின்று விட்டாள்.